அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துல்ஹஜ் மாதத்தில் முதல் 10 நாட்கள் சிறப்பிற்குரிய காரணம் என்ன என்று பார்த்தா, தலையாய வணக்க வழிபாடுகளில் அனைத்தும் இந்நாட்கள் ஒருங்கிணைந்ததாகும். ஏகத்துவ கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். ரமலானில் ஹஜ் இல்லாத கடமை இம்மாதத்தில் அமைந்துள்ளது. அதிகமாக இபாதத் என்பது ரமலானில் இறுதி 10 எப்படி நம்மளுடைய இபாதத் ஆர்வத்துடன் உற்சாகமாக செய்திருப்போமோ, அதேமாதிரி துல்ஹஜ் முதல் 10 நாட்களில் நாம் அல்லாஹ் ரெட்டையின் மீது சத்தியமிட்டு சொல்லக்கூடிய இந்நாட்களில் சஹாபாக்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு, உமர், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்நாட்களில் கடைவீதிகளின் பக்கம் செல்லும் போதெல்லாம் தக்பீருடைய முழக்கம் என்பது சப்தத்துடன் கூறக்கூடியவர்களாக இருந்தாங்க. இவர்கள் கூறியதை கேட்டு அங்குள்ள தோழர்களும் தக்பீர் முழக்கத்துடன் காணப்படும். அப்போது நாமும் தஸ்பி, சுப்ஹானல்லாஹ், தஹமீத், அல்ஹம்துலில்லாஹ், தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை அதிகமாக ஓதக்கூடியவர்களாகவும், தொழுகை விரைவுபடுத்தக்கூடியவர்களாகவும், குர்ஆனை அதிகம் ஓதக்கொள்ளக்கூடியவர்களாகவும், முடிந்தால் நோன்பு, ஜகாத் அதிகம் செய்யக்கூடியவர்களாகவும், நன்மையில் இன்ஷா அல்லாஹ் முந்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.